அனைவருக்கும் வணக்கம். நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றிங்க. இன்றைக்கி மதுரை தங்கமிட்டு சமையலில் என்ன பார்க்க போகிறோம்னா, சூப்பரான டேஸ்டியான ஒரு தக்காளி பப்பும் முட்டை சாப்ஸ் தாங்க பண்ண போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஃபஸ்ட்டு முட்டையை வேக வச்சுக்கலாம். 50 கிராம் துவரம் பருப்பு எடுத்துருக்கேங்க. அது நல்லா அலசிட்டேன். அது கூடவே ஒரு 10 பல் பூண்டு சேர்த்துக்கிறேன். தக்காளி நான் ஒரு 7 தக்காளி எடுத்துருக்கிறேன். இந்த மாதிரி தக்காளி வாசி 7 தக்காளி எடுத்துருக்கிறேன். பெருசாக எடுத்துக்கிட்டால் ஒரு 4-5 எடுத்துக்கோங்க. மூணு பச்சை மிளகா சேர்த்துக்கிறேன். பருப்பு தக்காளி எல்லாம் வேகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்துக்கிறேன். அது கூடவே சாம்பார் தூள் 1 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேன். தேவைப்பட்டால் நீங்கள் மிளகாத்தூள் மட்டும் கூட சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். தேவையான அளவு பெருங்காயத்தூளும் சேர்த்துக்கிறேங்க. இப்போ குக்கர் மூடி போட்டு கரெக்டாக 3 விசில் 4 விசில் வரட்டும். இப்போ முட்டை சாப்ஸ்க்கு மசாலா ரெடி பண்ணிக்கலாங்க. கடையில் 1 ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கிட்டேன். இப்போ 2 பெரிய வெங்காயம் சேர்த்துக்கிறேன். வெங்காயத்துக்கு கூடவே ஒரு பிரிஞ்சி இலை, ஒரு பட்டை, ஒரு அன்னாச்சிப்பூ, 4 கிராம்பு சேர்த்துக்கிறேன். அது கூடவே 2 தக்காளி சேர்த்துக்கிறேன். ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். 1 ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறேன். 1/2 ஸ்பூன் அளவு மிளகு சேர்த்துக்கிறேன். இப்போ நல்லா வதக்கிக்கலாம். லைட்டாக வதக்கினாலே போதுங்க. வெங்காயம் தக்காளிலாம் பாருங்கள் லைட்டாக வதங்கிருச்சுங்க. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஆறின பின்னாடி நல்லா பேஸ்ட் பண்ணிக்கலாம். கடாயில் 1/2 ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கிட்டேங்க. 1/2 ஸ்பூன் அளவு சோம்பு சேர்த்துக்கிறேன். சோம்பு சேர்த்த உடனே அந்த மிக்சியில் அரைச்சிட்டு அந்த விழுதை சேர்த்துக்கிறேன். ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ வேக வச்ச முட்டையை சேர்த்துக்கலாம். பாருங்கள், சூப்பரான முட்டை சாப்ஸ் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். லாஸ்ட்டில் கொஞ்சமாக கொத்தமல்லி தழை தூவி விட்டுக்கிறேன். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த முட்டை சாப்ஸு. மசாலாலாம் அவ்வளோவா அதிகமாக சேர்க்கவே இல்லை. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன். பருப்பு பாருங்கள் நல்லா வெந்துருச்சு. இப்போ கொஞ்சமாக தண்ணி ஈர்த்துட்டு இப்போ பருப்பு மற்ற வச்சு நல்லா அந்த பருப்பை நல்லா மசிச்சு விட்டுக்கலாம். தக்காளி பப்பு தாளித்து விட்டுக்கலாங்க. கடாயில் 1 ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கிட்டேன். 1/4 ஸ்பூன் அளவு கடுகு சேர்த்துக்கிறேன். ஒரு வெங்காயம் சேர்த்துக்கிறேன். அது கூடவே ஒரு 3 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கிறேன். கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். வெங்காயம் வதங்குறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வேக வச்ச பருப்பு தக்காளி எல்லாம் சேர்த்துக்கலாம். பருப்பெல்லாம் சேர்த்த பின்னாடி உப்பு எல்லாம் சரி பார்த்துக்கோங்க. இப்போ லைட்டாக கொதித்து வரட்டும். பாருங்கள், தக்காளி பப்பு ரெடி ஆயிடுச்சுங்க. லாஸ்ட்டில் கொஞ்சமாக கொத்தமல்லி தழை தூவி விட்டுக்கிறேன். பாருங்கள், சூப்பரான தக்காளி பப்பு முட்டை சாப்ஸ் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. சாதத்துக்கோ சப்பாத்திக்கோ வச்சு சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோவா மசாலா எதுவுமே ஆட் பண்ணலைங்க. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். ப்ளீஸ் நம்ம சேனலை பார்க்குறவங்க நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.